ஹாய் சில்ட்ரன், ப்ரைஸ் தி லார்ட். நான் தான் உங்கள் சரிதா ஆண்டி. சரிதா கேடிசிஸ் சேனலுக்கு உங்களை எல்லாரும் அன்புடன் வரவேற்கிறேன். சரி, நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். ஓகே, உங்களை எல்லோரும் இந்த வீடியோவில் பார்க்கறதுல ஆண்டிக்கு ரொம்ப ஹாப்பி. நேராக ஸ்டோரிக்கு போயிடலாமா? ஸ்டோரி கேட்குறதுக்கு ரொம்ப நீங்கள் எல்லோரும் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நேராக ஸ்டோரிக்கு போயிடலாம். ஓகே, ஒரு ஊரில் ஒரு மலையேறுகிற ஒருத்தர் இருந்தார். சுத்தியல், கயிறு இதையெல்லாம் யூஸ் பண்ணி தான் அந்த மலையை கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி அப்படியே ஏறுவார். இவர் ஒரு செங்குத்தான மலையின் மேலே ஏறிக்கிட்டே இருந்தாராம். அந்த மாதிரி ஏறிக்கிட்டே அந்த மலையில் உச்சி வரைக்கும் ஏறணும்னு நினச்சி அவர் ஏறிக்கிட்டே இருந்தார். என்ன ஆச்சுன்னா, கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா அவருக்கு ரொம்ப டயர்டாயிடுச்சு. அவரால் ஏறவே முடியல. அவருடைய கையெல்லாம் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிச்சு. அவருக்கு ரொம்ப தாகமாகவும் இருந்துச்சு. என்ன பண்ணுறதுனே தெரில. இதனால் அவரால் அந்த மலை மேலே ஏறவே முடியலையாம். ரொம்ப நேரமாக ஒரே இடத்துல அவர் நின்றுக்கிட்டே இருந்தார். அவரால் ரொம்ப நேரம் தாக்கு பிடிச்சி இருக்கவே முடியலையாம். அவர் ரொம்ப நேரம் ஒரே இடத்துல இருந்தனால அவர் கையெல்லாம் தளர்ந்து போச்சு. திடீர்னு என்ன ஆச்சு, அவர் மலையிலேருந்து கையை அப்படியே விட்டுறலாம் அப்படின்னு ஒரு தாட்டில் வந்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு, கையை விட்டுட்டார். அவருக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. இனி இந்த மலையில் நம்மளால் ஏறவே முடியாதே, நம்ம சாக போகிறோமே அப்படின்னு நினச்சி பயந்துட்டு அவர் என்ன நினச்சார், அப்படியே கீழே விழும்போது அவருக்கு ஒரு வசனம் திடீர்னு ஞாபகத்துக்கு வந்து தான். உடனே அவர் அந்த வசனம் என்ன தெரியுமா சில்ட்ரன்? ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இந்த வசனத்தை சொல்லி அவர் ஜெபிச்சுக்கிட்டே இருந்தார். கீழே விழும்போது திடீர்னு கண்ணை மூடி ஜெபிச்சுட்டே இருக்காரு. கீழே விழுறார். திடீர்னு என்னாச்சு, ஒரு துணி மேலே விழுந்தார். அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த துணி எதுக்கு கட்டி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வரும் ட்ராவலர்ஸ், அந்த மாதிரி மலையில் ஏறுறவங்க எல்லாம் ரெஸ்ட் எடுப்பதற்காக இந்த மாதிரி துணிகளை எல்லாம் கட்டி வச்சுருப்பாங்களாம். இது மேலே தான் அவர் விழுந்துட்டார். இவருக்கு ஒரே சந்தோஷமாயிடுச்சு. அவர் தேவனை அப்படியே இருதயத்தின் ஆழத்திலிருந்து மகிமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டார். அதான் பைபிளில் ஒரு வசனம் நம்ம பார்க்குறோம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். சங்கீதம் 50:15 நம்ம பார்க்குறோம். நமக்கும் நம்ம வாழ்க்கையில் இக்கட்டான சூழ்நிலைகள் வரும். ரொம்ப பயப்படுவோம். ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. என்ன செய்கிறது என்னன்னே தெரியாமல் ஒரு திக்கற்ற நிலையில், ஒரு கைவிடப்பட்ட நிலையில் இருப்போம். அப்போ இந்த வசனத்தை நம்ம விசுவாசத்தோடு சொல்லி ஜெபிக்கும்போது நிச்சயமாக தேவன் நம்மை விடுவிப்பார். என்ன பிள்ளைங்களா, அந்த வசனத்தை நம்ம திரும்பி ஒரு தடவை சொல்லாமா? ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அல்லேலூயா. கண்டிப்பாக ஆண்டவர் நம்மளை அப்படியே விட்டுற மாட்டார். நம்ம நெருக்கப்படுற நேரத்தில், நம்ம உதவியற்ற நேரத்தில் அப்படியே தத்தளிச்சிட்ருப்போம். ஐயோ, இந்த பிரச்சனையை எப்படி நான் இதிலேருந்து எப்படி மீண்டு வர்றது அப்படின்னு நினைக்கும்போது ஆண்டவர் அவரோட கண்கள் இந்த பூமியில் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கார். நம்மளை அந்த மாதிரி ஒரு தீங்குக்கு அனுமதிக்க விடவே மாட்டார். வந்து அவர் அதிலிருந்து விடுதலை தருகிற தேவனாக இருக்கார். நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும், துதி செலுத்தணும், அவரை மகிமைப்படுத்தணும். என்ன பிள்ளைங்களா, நம்ம அதுபடி செய்வோமா? கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஆமேன்.